வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பருத்தி ரகங்களும் புதிய ரகங்களை உருவாக்கும் முறைகளும் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஆர் எபினேசர் பாபுராஜன் அவர்கள் தரும் தகவல்கள். இந்த தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த மண் கரிசல் மண், அதாவது கருப்பான களிமண். அது அதிக தண்ணீரை உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டது. இந்த கரிசல் மண் பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்ற மண். எனவே 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியை பருத்தி விளைச்சலுக்கு ஏற்ற மண் என்று கண்டுபிடித்து இந்த பகுதியில்தான் 1900ஆம் ஆண்டு பருத்தி மேம்பாட்டுக்காக ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை ஏற்படுத்தினார்கள். அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி நிலையம்தான் எங்களுடைய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் கோவில்பட்டி. இவங்க இந்த பகுதியில் உள்ள பருத்தி பஞ்சுகளை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து தூத்துக்குடி போர்ட் வழியாக இங்கிலாந்துக்கு எடுத்து செல்வார்கள். அங்கிருந்து துணிகளாக மாற்றப்பட்டு திருப்பி இங்கே கொண்டு வந்து இங்கே துணிகளாக விற்று அதிலிருந்து அதை ஒரு வியாபாரமாக செய்து கொண்டு வந்தார்கள். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிலையம்தான் கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையம். அதன் பின்னர் நாங்கள் அதை தற்போதும் பருத்தி ஆராய்ச்சியில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். இங்கே நார்மலாக பொதுவாக 4 விதமான பருத்திகள் இந்தியா முழுவதும் அல்லது உலகம் முழுவதும் பயிரிடப்பட்டு வருகின்றன. ஒன்று ஈஜிப்சியன் காட்டன் என்று சொல்வார்கள், அடுத்ததாக கம்போடியா காட்டன் என்று சொல்வார்கள், மூன்றாவதாக அர்போரியம் காட்டன் அதாவது கருங்கனி காட்டன், இன்னொன்று ஹெர்பேசியம் காட்டன். இந்த 4 வகையிலும் நாங்கள் எங்களுடைய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் 2 விதமான இனங்களில் ஆராய்ச்சி செய்து வருகிறோம். ஒன்று கருங்கனி காட்டன், இன்னொன்று கம்போடியா காட்டன். கருங்கனி காட்டனில் குரோமோசோம் நம்பர் 2 செட்ஸ் தான் இருக்குது, நம்ம ஹியூமன் பீயிங் மாதிரியே. ஆனால் கம்போடியா காட்டனில் 4 செட்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்குது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா பாலிப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே பாலிப்ளாய்டு வகைகள், அதிக குரோமோசோம் இருக்கிற வகைகள் இனங்கள் அதிக மகசூலை தர வல்லது. ஸோ முதல்ல கருங்கனி இனத்தை பற்றி பார்ப்போம். அந்த ஆங்கிலேயர் காலத்திலேயே கருங்கனி பருத்தி தான் அதிகமாக அந்த பகுதியில் விவசாயம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தரமான பருத்தி, கருங்கனி பருத்தி இந்த கோவில்பட்டி ஏரியா தூத்துக்குடி பகுதியில் தான் பயிரிடப்பட்டு வந்தன. இங்குள்ள மண் அந்த மாதிரி மண், கரிசல் மண் பருத்திக்கு ஏற்ற மண். அதனால தான் பிளாக் காட்டன் சாயில்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணே பருத்திக்கு ரொம்ப உகந்தது. இங்கே உள்ள உற்பத்தியாகிற பருத்திகள் அதிக குவாலிட்டி உடையது, அதிக தன்மை உடையதாக இருக்கும், எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதிகமாக கருங்கனி பருத்தியில் ஆங்கிலேயர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். நாங்களும் தொடர்ச்சியாக இங்கே தமிழ்நாட்டிலேயே கருங்கண்ணி ஆராய்ச்சி பண்ணுற ஒரே ஆராய்ச்சி நிலையம் எங்களுடைய கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையம்தான். வேறு எங்கேயுமே கருங்கண்ணி ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. நாங்கள் தான் அதுக்கான ஜாம்பிளாசம் 100க்கும் மேற்பட்ட ஜாம்பிளாசம் நாங்கள் ரகங்களை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதனுடைய முக்கியமான தன்மை என்னென்னா, இது 300 mm 400 mm மழை இருந்தாலே போதும். அந்த மழை இருந்தாலே இந்த பருத்தியை விளைவிக்க முடியும். ஏன்னா நாங்கள் இங்குள்ள விவசாயம் எப்படின்னா மானாவாரி விவசாயம். ஒரு வடமேற்கு பருவமழை அக்டோபரில் ஆரம்பித்து ஜனவரியில் முடிஞ்சு போயிடும். 4 மாதம் இல்லை 3.5 மாதம் தான் மழை பெய்யும். இதுக்குள்ளால் ஒரு கிராப் எடுத்துடணும். ஆனால் இங்குள்ள அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் பயிருக்கு தண்ணி கிடைப்பதில்லை. இருந்தாலும் இந்த மண் தண்ணியை ஈர்த்து வைத்து கொள்வதால் ஒரு 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் இந்த செடிக்கு தண்ணியை கண்டினியூஸ் தொடர்ச்சியாக மண் சப்ளை பண்ணி கொண்டே இருக்கும். அதனால் இந்த மானாவாரி பருத்தி சாகுபடிக்கு இந்த மண் மிகவும் பொருத்தமான மண், அதாவது கரிசல் மண். இதுவரைக்கும் நாங்கள் கருங்கண்ணி காட்டனில் 12 ரகங்களை வெளியிட்டிருக்கிறோம். K1லிருந்து K2, K3, K4, K5 அந்த மாதிரி K12 வகை. கடைசியாக நாங்கள் இங்கிருந்து வெளியிட்ட ரகம் K12 ரகம். தூத்துக்குடி மற்றும் திண்டுக்கல், இந்த தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் K12 ரகத்தை தான் இப்போ பயிரிட்டு வருகிறார்கள். கருங்கண்ணி காட்டனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, அதுவும் தண்ணீரை அதிகமாக உறிஞ்சும் தன்மை உடையது.
தண்ணீர், அதால் மருத்துவத்துறையில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. பேண்டேஜ் உருவாக்குதல், பேண்டைடு உருவாக்குதல் மற்றும் இந்த ஜீன்ஸ் சொல்கிறாங்கள, ஜீன்ஸ் காட்டன், திக்கான கட்டியான துணிகளுடைய பேண்ட்ஸ் உருவாக்குறது, இந்த ஜீன்ஸ் டெனியம் துணிகளும்பாங்க. இதெல்லாமே கருங்கண்ணி காட்டன்லேருந்து தான் உருவாக்குறாங்க. ஸோ மருத்துவத்துறையில் வந்து இந்த இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பருத்தி. இப்போ நாளடைவில் அதனுடைய கம்போடியா காட்டனை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஈல்டு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் இப்போ விவசாயிகள் இப்போ இந்த ஏரியா வந்து வருஷம் குறைஞ்சிட்டே வருது. இது இப்படியே போனோன்னா ஒரு 50-60 வருடங்களில் பார்த்திங்கன்னா ஃபார்மர் ஃபீல்டில் இந்த கருங்கண்ணி காட்டன் வந்து பார்க்க முடியாத ஒரு நிலைமுறை வந்துடும். டைனோசரஸ் உலகத்தை விட்டு போன மாதிரி அது எக்ஸிட் ஆகி பொழிய போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார்மர்கள் இன்னும் அதிகமாக நம்ம இதெல்லாம் அதோட இன்னொரு பேர் வந்து தேசி காட்டன், அதாவது நம்முடைய சுதேசி காட்டனே இந்த கருங்கண்ணி காட்டன் தான். ஸோ அரசாங்கமும் விவசாயிகளும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கருங்கண்ணி காட்டினை வந்து அந்த உலகத்தோட்ட போயிடக்கூடாது. அந்த ஜீன்ஸ் எல்லாமே முக்கியமான ஜீன்கள். அதாவது ஒரு தடவை உலகத்தோடு போயிடுச்சுன்னா அந்த ஜீன்கள் நமக்கு கிடைக்காது. அப்போ இருந்தால் தான் நம்ம இன்னொரு கிராப் கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இன்னொரு வெரைட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது வந்து என்னென்னா முக்கியமான தன்மை வந்து அது நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது. இன்னொன்று வந்து பூச்சிகளுடைய தாக்குதலுக்கு அது தாக்குதல் இருப்பதில்லை. இன்னொரு காரணம்னா அது 2 அடி, அதனுடைய வேர் வந்து 2 அடி வரைக்கும் ஆழம் உடையது. 2 அடி வரைக்கும் போய் 1 மாதம் 2 மாதம் மழை பெய்யிருந்தால் கூட தண்ணியை உறிஞ்சு கண்டினியூஸாக அதுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்தாக கம்போடியா காட்டன் பற்றி பார்ப்போம். கம்போடியா காட்டன்னா அதில் 4 செட் குரோமோசோம் இருக்குன்னு சொன்னேன். அதோட ஈல்டு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சொல்கிற முக்கியமான அதாவது அது உலகத்திலோ இந்தியாவிலும் 90% ஏரியாவில் விவசாயம் பண்ணிக்கிற காட்டன் வந்து கம்போடியா காட்டன். அதோட 4 செட் குரோமோசோம்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ் உருவாக்குகிற வீரிய ஒட்டுரகங்கள், பிடி காட்டன், இது எல்லாமே கம்போடியா காட்டனில் தான் உருவாக்குறார்கள். இந்த கம்போடியா காட்டில் வந்து 3 ரகங்கள் வந்து இதை நாங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து KC1, இன்னொன்று KC2, இன்னொன்று வந்து KC3. கடைசியாக வெளியிடப்பட்ட ரகம் வந்து KC3 ரகத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா அது சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு தன்மை உடையது. இந்த இலையில் பின்பக்கத்தில் உரோமங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ கொசு வந்து நம்ம உடம்புல உட்கார்ந்து அது ஊசி மாதிரி உள்ளே இறக்கி இந்த செல்களிலிருந்து இரத்தத்தை உறிஞ்சுகிறது. அதே மாதிரி இலையின் பின்பக்கத்தில் இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகள் இருந்து கொண்டு செல்களிலிருந்து அதனுடைய சாறை உறிஞ்சி எடுத்துக்கூடும். இந்த KC3 வகையின் ரகத்தின் இலையின் பின்பக்கத்தில் உரோமங்கள் இருப்பதால் அந்த பூச்சிகள், சாறு உறிஞ்சும் பூச்சிகளால் உட்கார்ந்து சாறுகள் உறிஞ்ச முடிவதில்லை. எனவே அந்த முடிகள் இருக்கிற மெக்கானிசம், அந்த உரோமங்கள் இருக்கிற மெக்கானிசம் அது எதிர்ப்புத்தன்மையை கொடுக்கிறது. இனி எப்படி ஒரு புது ரகங்களை வருஷம் உருவாக்கிட்டு இருக்கணும்னு வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதாவது ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணோன்னா குறைந்தது 12லேருந்து 13 வெரைட்டிகள் வருடங்கள் ஆகும். ஒரு 2 இது வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர் இருந்தாலும் அது எமாஸ்குலேஷன் மூலமாக நாங்கள் பெண்மலராக மாற்றிவிடுவோம். அதாவது 2 புதிய அதிக மகசூல் தரக்கூடிய 2 இனங்களை இனக்கலப்பு மூலம் 2 புது வெரைட்டியை வந்து டெவலப் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து F1 இனக்கலப்புக்கு அப்புறம் மகரந்த சேர்க்கை, அதாவது அயல் மகரந்த சேர்க்கை பண்ணுவோம். இது நேச்சுரலி இருக்கிற செல் பாலினேஷன். நாங்கள் அது செயற்கை முறையில் 2 இனங்களை 2 ரகங்களை கிராசிங் மூலம் ஒன்றாக சேர்ப்போம். முதல் ஜென்ரேஷன் பயிரிடுவதை F1 ஹைப்ரிட்னு சொல்லுவோம். நார்மலாக ஹைப்ரிட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு முறையும் கிராசிங் பண்ணி அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை உங்களுக்கு ஹைப்ரிட்டாக தந்து விடுவார்கள். கடைகள் சேல்ஸ் பண்ணுறாங்க ப்ரைவேட் கம்பெனிஸ். பட் இங்கே என்ன வெரைட்டி டெவலப் பண்ண என்ன பண்ணால் அதை கண்டினியூஸாக F2 ஜென்ரேஷன், F3 ஜென்ரேஷன், அப்படி F6 வரைக்கும் 6 ஜென்ரேஷன் நம்ம கண்டினியூஸாக செல்ஃபிங் பண்ணி வளர்த்துட்டே இருப்போம். இப்போ 6ஆவது ஜென்ரேஷன் வரும்போது அதோடைய குணங்கள் நிலைத்தன்மை அடைத்து விடும். இப்போ நாங்கள் செலெக்ஷன் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா 2வது ஜென்ரேஷனில் வந்து ஒவ்வொரு குணங்களும் தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும். அப்போ F2 ஜென்ரேஷனில் நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுவோம். F6 வரைக்கும் இங்கேயே நாங்கள் செலெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்போம் கண்டினியூஸாக. அதுக்கு பிற்பாடு வந்து அது 6 ஜென்ரேஷன் முடியும் போது அது கல்ச்சராக மாறும். அதுக்கப்புறம் நாங்கள் 3 ட்ரையல்ஸ் இங்கேயே கண்டக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் எவாலுவேஷன் ட்ரையலும்போம். அது இங்கே ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் வெரைட்டி, அதாவது KC3 நாங்கள் கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கிறோம். அதோட ஈல்டை வந்து கம்பேர் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் POIT கண்டக்ட் பண்ணுவோம், ப்ரிலிமினரி ஈல்ட் ட்ரையல். 3ஆவதாக AOIT கண்டக்ட் பண்ணுவோம்.
3 வருடங்கள் தொடர்ச்சியாக ட்ரையல் கண்டக்ட் பண்ணி அதில் நல்ல கல்ச்சராக இருந்தால் மட்டும்தான் அது எம்எல்டிக்கு கண்டக்ட் பண்ணோம், மல்டி லொக்கேஷன் ட்ரையல். அது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வந்து மற்ற எக்ஸிஸ்டிங் வெரைட்டிஸோட கம்பேர் பண்ணி அதிக ஈல்டு தந்துச்சுன்னா ப்ரொமோட்டட் டு த ஏஆர்டிக் பண்ணுவோம், அட்வான்ஸ்டு ஈல்டு ட்ரையலுக்கு. தென் கடைசியாக ஓஎஃப்டி ஃபார்மஸ்பியில் கண்டக்ட் பண்ணுவோம். இறுதியாக அந்த வெரைட்டியை வந்து நல்ல அதிக மகசூல் தந்தால் வெரைட்டி ரிலீஸுக்காக அதை கொண்டு வருவோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் எபினேசர் பாபுராஜன் அவர்களை 09486178760 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.